காதலர் தினத்தில் செம ஆஃபர். 2 மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு மட்டன் பிரியாணி இலவசம். வேற மாதிரி யோசிச்சு தெறிக்க விட்ட சேலம் RR பிரியாணி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மண்டிகேட் பகுதியில் காதலர் தினத்தன்று RR பிரியாணி கடை புதிதாக திறக்கப்பட்டது. அங்கு வந்த அதன் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணி இலவசம், மேலும் 2 மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு மட்டன் பிரியாணி இலவசம் என ஆஃபர்களை கொடுக்க அசைவ பிரியர்கள் கூட்டம் அங்கு அலைமோதியது. நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை ஏராளமானோர் வாங்கி சென்றனர். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிக அளவு நடந்து வருகிறது. இதற்கு காரணம் திரைமறைவு தமிழகத்தில் ஓப்பனான வாழ்க்கை மற்றும் பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றும் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பாலியல் பிரச்சனைக்கு முதல் காரணமே திரைமறைவு வாழ்க்கை தான். ஓப்பனான கல்வி இருக்கணும், பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். இங்க எல்லாமே மறைமுக வாழ்க்கை, எல்லாம் ஓகே பேசுவான். இங்கிருந்து தாய்லாந்து போயிட்டு இருக்கிறான். இந்திய பணம் 3000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு தாய்லாந்துக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கான பேசினா பாலியல் பேசிட்டான்னு சொல்லுவானுங்க. அன்னை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஓப்பனா எதுவுமே கிடையாது. இப்ப என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? தைரியமாக உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களை யாராவது தவறான இடத்துல தொட்டால் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் பேசுறோம் இல்லையா? அதை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா என்ன தவறு? உங்களுக்கு தெரியுமா, பத்திரிகையாளர்கள் எல்லா தலைவரும் இதை பேசுறாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் மறைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான சொன்னாவோ, ஒருத்தர் அணுகுமுறை பண்ணாவோ, குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்த அனுப்புகள் தாய்மார்களே, அவங்க கூட நீங்க பேசுங்க. நீங்க என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன இன்னொருகள் ஏற்பட்டது, இடையூறுகள் ஏற்பட்டதுன்னு சொல்லித்தரமா இல்லையா தலைவர்கள்? அதை தான் பாடமாக்கணும்.